பேர் வாசுதேவனுங்க. ஒண்டிப்புதூரில் இருக்கேன். நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து ரிட்டையர் ஆகி 10 வருஷம் ஆச்சு. இது சும்மா கிடைக்கிற வெயிலில் மின்சாரம் வருதுங்கிறது பெரிய விஷயம். நான் இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பட்ஜெட்டில் சப்சிடிக்குன்னு பெரிய தொகை ஒதுக்கி பெரிய லெவலில் ப்ரொபகண்டா பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தே நான் இந்த சோலாரில் நாம் கரண்ட்டு போடணும் அப்படின்னு ஆர்வமாக இருந்தேன். சப்சிடியில் வந்ததுனால போடலான்னு முடிவு பண்ணும்போது ஃபஸ்ட்டாக போய் அப்ளை பண்ணேன். எல்லாமே ஆன்லைனில் இருக்கிறனால நமக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. எந்த வெண்டார் செலக்ட் பண்ணலான்னு போகும்போது நான் கொண்டா செலக்ட் பண்ணேன். அவங்க நல்ல டீம் வச்சுருக்குறாங்க. இல்லை எனக்கு எந்த இதுவுமே இல்லை, சீக்கிரமாக ப்ராசஸ் ஆகிடுச்சுங்க. போடும்போது அப்படி தான் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். எல்லாமே நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் கிடைக்குதுங்க. நான் சோலார் வாட்டர் ஹீட்டர் போட்டு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. ஒரு ப்ராப்ளம் இல்லை. நல்ல தண்ணி வர்ற வரைக்கும் அதில் எந்த மெயின்டெனன்ஸுமே இல்லைங்க. அதே மாதிரி இந்த சோலார் பேனலுக்குமே இந்த கொண்டாஸ் அவங்க போட்டிருக்கிறாங்க. யூஸ் பண்ண சேனல்ஸு, பேனல் அந்த மாடியூல்ஸு எல்லாமே நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்டு. கூகுளில் பார்த்தாவே 3 kVக்கு 12லேருந்து 15 வோல்டேஜ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு 17 வோல்டேஜ் வருது. சோலார் வாட்டர் ஹீட்டருக்கு வெயில் இருக்கணும், சோலார் பேனலுக்கு வெளிச்சம் இருந்தாவே போதும். காலையில் 6 மணிலேருந்தே ஜென்ரேட் ஆரம்பிச்சிருதுங்க. நான் 3 kV போட்டிருக்கேன். எனக்கு டெய்லி 17 யூனிட் பக்கம் ஜென்ரேட் ஆகுது. நான் யூஸ் பண்ணுறது 10 யூனிட் பக்கம்தான். இந்த மிச்சம் நாம் அப்புறமா யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த நெட்வொர்க்குக்காக மட்டும் மாதம் 150 ரேஞ்சில் நம்ம கட்ட வேண்டியிருக்கு. அது தவிர நான் சோலாருக்கு பில் கட்ட வேண்டியதில்லை. கொண்டாஸ் பொறுத்த வரைக்கும் இன்சுலேஷன் ஆகட்டுங்க, மெயின்டெனன்ஸுங்கிறது எதுவும் கிடையாது. எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஈஸியாக போகுது. சப்சிடி எனக்கு 78,000 வந்துடுச்சுங்க. 1.5 மாதத்துக்குள்ளே வந்துடுச்சு. இது எதுக்குமே நம்ம அலைய வேண்டியதுங்கிறது இல்லை. எல்லாமே ஆன்லைனில் இருக்கனால யாரையும் போய் பார்க்கணும் அப்படிங்களா. ஈபியில் மட்டும் மீட்ரு கிடைக்க கொஞ்சம் டிலே ஆச்சு. அதுவும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. இப்போது எந்த தொந்தரவுமே இல்லை, நல்லா இருக்குது. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். தேங்க்யூ.